ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட லெக்சர் 1 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம இருக்கோம். அதாவது லெக்சர் இது 4, ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபர்ஸ்ட் பேர். கொஸ்டின் நம்பர் 29 நிறைய பேர் சால்வ் பண்ணி அனுப்பிச்சிருந்து. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 2 வெசல் ஏபி, டக்கு டக்குன்னு படிங்க. சேம் பேஸு, சேம் ஏரியா, ஏரியா சேம் ஹைட்டு வாட்டர் கண்டெயின் ஆயிருக்கு. அப்ப சேம் ஹைட்னாலே ப்ரெஷர் ஈக்குவல்னு உங்களுக்கு தெரியும். சேம் ஹைட்னாலே ப்ரெஷர் ஈக்குவல். சேம் ஏரியா வேற. The ratio of the liquid thrust. சார் thrustனா ஃபோர்ஸ் தானே சார்? thrustனா ஃபோர்ஸ். ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. அப்ப thrustனா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு ஏரியா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the ratio of liquid thrust ஏக்கும் பிக்கும் கேட்டிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் கேட்டிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் கேட்டதுனால எல்லாமே சேம் தானே. ஏன் சார் சேம்னு சொல்றீங்க? கொஷின்ல அவங்களே ஏரியா சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏ காலி. சேம் ஹைட்டா இருந்தா சேம் ப்ரெஷர். அவனுக்கு தெரியும் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹெச்ரோஜி. அப்ப ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நீங்க எல்லாரும் அனுப்பிச்சவங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா சொல்யூஷன்ல இருக்கிற மாதிரி பார்த்து அனுப்பிச்சிருக்கீங்க. பி ஈக்குவல் டு ஹெச்ரோஜின்னு சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஹெச்சை கேன்சல் பண்ணி ரோவை கேன்சல் பண்ணி அதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு ஸ்டெப்ல முடிச்சிடலாம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு ஏரியா. ஏரியா சேம்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க சார். ஆமா. ப்ரெஷர் சேம்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஹைட் சேமா இருக்கு, அதனால ப்ரெஷர் சேம்னு பிபி கேன்சல் ஆயிடுச்சு, ஏஏ கேன்சல் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 3 1:1. கத்துக்கிட்டீங்களா? ரெண்டுத்துலயுமே வாட்டர் கண்டெயின் ஆயிருக்கு. அப்ப ரெண்டு பேரோட டென்சிட்டியும் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான். இதே வேற வேற லிக்விடா இருந்தா இந்த பிரச்சனைக்கு நம்ம போக முடியாது. ப்ரெஷர் மறுபடியும் உடைக்கணும். ஹெச்ரோஜி, டென்சிட்டி ஆஃப் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் ஆயில். அப்ப டென்சிட்டி வேற வேற இருக்கு. அப்ப ரேஷியோ வேற வேற தான் வரும். இப்ப இந்த கொஸ்டின் ஒண்ணு பெரிய இந்த கொஸ்டின் கிடையாது. கண்டெய்னர் தான் வேற வேற. ஏரியா 1, ஹைட் 1, லிக்விட் 1. அப்புறம் எதுக்கு சால்வ் பண்ற? எல்லாமே 1:1 தான். கத்துக்கிட்டீங்களா? ரைட். நான் பேசுறதுல உனக்கு ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தது, இல்ல சார் நீங்க சொல்றது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, அது இப்படிதான் வரணும்ன்ற அந்த ஐடியா இருந்ததுன்னா என்கிட்ட அப்படியே சொல்லிருங்க. A cylinder is filled. Question number 30 பாருங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டா. A cylinder is filled with a liquid of density D. இது வந்து ஒரு சிலிண்டர். டென்சிட்டி D. நம்ம ரோன் எடுத்துப்போம், அவங்க D எடுத்துக்கிட்டாங்க. அப் டு a height வந்து H. இந்த சிலிண்டரோட ஹைட்டு H. ஆமா சார், ஃபுல்லா லிக்விட் இருக்கு. The beaker is at rest. Beaker rest. The mean pressure. ஆக்சுவலா அந்த சம்ம ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ப்ரெஷர் பாட்டம்ல ஹெச்ரோஜி, கரெக்ட் தானே? இவ்வளவு ஹைட். டாப்ல 0. ஏன்னா டாப்ல ஹெச் 0. புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே ஹைட் மெஷர் பண்ணும்போது ஃப்ரம் த சர்ஃபேஸ்ல இருந்து பாட்டம் வரைக்கும். அப்ப பாட்டமோட டென்சிட்டி தான், பாட்டமோட ப்ரெஷர் தான் ரொம்ப ஜாஸ்தி, ஹெச்ரோஜி. டாப்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது H0. கரெக்ட் தானே? இப்ப இது எப்படி எழுதலாம்? ப்ரெஷர் அட் பாட்டம், ப்ரெஷர் அட் டாப் by 2. மீன் தானே கேக்குறாங்க. மீன்னாலே by 2. அதனால இது ஏன்னா இது ஒரு யூனிஃபார்ம் பாடி, குழப்பிக்காது. எல்லா இடத்துலயும் by 2 போட முடியாது. யூனிஃபார்ம் பாடியா இருந்தாதான் by 2 போடணும். ப்ரெஷர் அட் டாப் 0. அப்ப H ரோ G by 2. நமக்கு ரோ தான் Dன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 கிடையாது, 2 கிடையாது, 4 கிடையாது, 3 தான் ரைட்டு. இல்லைன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. எக்ஸாக்ட் சென்டர் அப்படின்னாலே இது யூனிஃபார்ம் பாடினாலே சென்டர் ஆஃப் மாஸ் கரெக்டா சென்டர்ல தான் இருக்கும். அப்ப ஹெச்சுக்கு பதிலாக H/2 வந்துடணும், ரோ ஜி. அப்படியும் சால்வ் பண்ணலாம். சென்டர் ஆஃப் மாஸ் வச்சும் சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா ப்ரெஷர் அட் த டாப், ப்ரெஷர் அட் த பாட்டம். இதே ரெஸ்ட்ல இருந்தாதான் இந்த வேலையை நீங்க செய்யணும். மூவிங்ல இருந்தா வெலாசிட்டி உள்ள வந்துடும். அப்புறம் வேற மாதிரி பெர்னாலிஸ் தியரம் வச்சு தான் சம்ம போடணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஒரே நிமிஷம். அபி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ராம்கோகுல், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பை, எல்லாரையும் ரிசீவ் பண்ணிட்டு சார் 31 சம் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வச்சு பிரமாதமான சம், சூப்பரா இருக்கும் பாருங்க. ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஏ பை ஏ என்ற ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் 2 கிலோ காட்டுது. ஏ மட்டும் தனியா ஏர்ல இருக்கும்போது 2 கிலோ காட்டுது.
ஒரு மாஸை வந்து சஸ்பெண்ட் பண்றேன், 2 கிலோ காட்டுது. இன்னொரு பேலன்ஸ் வந்து பி இருக்குல்ல, பி வந்து ஒரு பீக்கரை வச்சுட்டு வாட்டர் வச்சிடுறேன், 5 கிலோ காட்டுது. இது தனித்தனியா. ஸ்ப்ரிங் ஏ பேலன்ஸ் ஏ ரீட் 2 kg, பி ரீட்ஸ் 5 kg. இப்போ என்ன கேட்க போறோம்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. சார் ஒருவேளை இந்த ஸ்ப்ரிங்ல இருக்கிற இந்த மாஸை கொண்டு வந்து இந்த லிக்விட்ல வச்சுட்டா ஏ என்ன காமிக்கும், பி என்ன காமிக்கும்? யாராவது கெஸ் பண்ணுங்க. இப்ப இருக்கிற மாச விட ஏல கம்மியா காமிக்கும் சார், பில அதிகமா காமிக்கும் சார். ஏல ஏன் கம்மியா இருக்கு? ஏன்னா வாடு கீழே பயான்சி ஃபோர்ஸ் அவ்வளவுதான். ரைட் பா, கலக்கிட்டீங்க எல்லாருமே. சார் தண்ணிக்குள்ள வச்சா பயான்சி ஃபோர்ஸ் கீழே இருந்து மேல இருக்கும், அதாவது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கீழே இருந்து மேல இருக்கும், யாரோ ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 2 kgன்றது 1.5 kg-ஆ இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா கத்துக்குங்க. ஏர்ல இருக்கும்போது 2 kg, அதே தண்ணிக்குள்ள வச்சா கண்டிப்பா 2 kg இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கீழ இருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்குது, அப்த்ரஸ்ட். அப்ப ஏ வந்து லெஸ் தென் 2-ஆ இருக்கும், பி ஏற்கனவே 5, இந்த மாஸ் வேற உள்ள உட்காந்துருச்சு, அப்ப 5 விட அதிகமா இருக்கும். ஆப்ஷன் ஏ பாரு, ஏ வில் ரீட் மோர் தென் 2. மோர் தென் 2நாலே தப்பு. பேலன்ஸ் பி வில் ரீட் மோர் தென் 5 இது ரைட்டு. ஆனா இது மட்டும் ஆப்ஷன் வர முடியாது இல்ல. இப்ப ஆப்ஷன் 2 ரைட், யார் இல்லைன்னு the balance B will read more than 5. சத்தியமா ரைட்டு. ஆனா அதை விட ரைட்டா இருக்கிற ஆன்சர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். the balance A B will read 2 kg 5 kg. ஆப்ஷன் 4ல அப்படியே தான் காட்டுமா? அப்ப பயான்ஸ் எங்க போச்சு? ஆப்ஷன் 3 செக் பண்ணுங்க. A வந்து 2 kg விட கம்மியாகவும் B வந்து 5 kg விட அதிகமாகவும் இருக்கணும். இது ஏதோ ஈஸியான கொஸ்டின் மாதிரி நினைச்சுக்காத. இப்போ உனக்கு சொல்லி கொடுத்ததுனால நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க, ஆல்ரெடி கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, பிரச்சனை இல்லை. எப்பெல்லாம் ஒரு பாடி எடுத்துட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள வைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஆக்சுவல் வெயிட் கீழ இருந்து பயான்சி, ஆக்சுவல் வெயிட்ல இருந்து அப்த்ரஸ்ட மைனஸ் பண்ணீங்கன்னா அப்பேரண்ட் வெயிட் கிடைக்கும். அப்பேரண்ட் வெயிட் எப்பவுமே ஆக்சுவலை விட கம்மியா தான் இருக்கும்னு மறந்துடாது. W apparent equal to actual minus thrust. இங்க அதான் நடந்திருக்கு எங்க ஏல. ஸோ ஆல்ரெடி பி வந்து 5 kg, இது எக்ஸ்ட்ரா மாஸ் 2 kg நான் வைக்கும்போது அது அப்த்ரஸ்ட்லாம் போயிட்டு அதில் ஒரு 1.5 கிடைச்சா கூட 6 பக்கமா காமிச்சிரும். சூப்பரா இருந்துச்சு சம்மு. ரைட் பை. இந்த சம் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட முக்கியமா பேசணும். சரி, நீங்க ஆலன் மாடல் சால்வ் பண்றீங்க, ஆகாஷ் மாடல்ல வித் சொல்யூஷனோட கொடுத்துறீங்க. நாளைக்கு இதெல்லாம் எக்ஸாம்ல வருமானா? கண்டிப்பா இதெல்லாம் வராது. நான் முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன், நான் சொல்லி கொடுக்குற சம் தான் வரும் அப்படிலாம் இல்லை. உன்னை கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன். இப்போ என்ன மாதிரி உனக்கு கான்செப்ட் நீ எல்லாத்துலயும் கத்துருந்துருக்கலாம், பட் உனக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக ஒரு வீக் கொஸ்டினையும் 4 டைம் 5 டைம் எழுதி உனக்கு கொடுத்துருக்கேன். நீ எப்போ கேட்டாலும் சொல்ற மாதிரி உனக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் சால்விங் நீங்க எதுல வேணாலும் சால்வ் பண்ணுங்க. ஆலன் பண்ணுங்க, ஆகாஷ் பண்ணுங்க, சைத்தன்யா பண்ணுங்க, பினாக்கல் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா எக்ஸாம் ஹால்ல இந்த சம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எதுக்கு சார் அப்புறம் இந்த சம்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்? எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி சம் வந்தா இப்படி சால்வ் பண்ணணும், இப்படி சம் வந்தா இப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு தானே தவிர ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் இந்த மாடல்ல இருக்கிறது தான் வரும், இப்போ இந்த மாடல் தான் வரும் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. சார் ஒரு நாளைக்கு நான் 20 சம் போடுறேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நான் 5000 சம் போடுறேன், அது இல்லை பிரச்சனை. ஒரு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் கத்துக்கிட்டா அதை நல்லா கத்துக்கிட்டு அதுல இருந்து சம் போட தெரியுதான்றது தான் உனக்கு பிரச்சனையே தவிர நீ 5000 சம் போட்டன்றது இங்க பிரச்சனை கிடையாது. அதனால ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்காது, கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. தென் ப்ராப்ளம் வந்து இந்த ஈக்குவேஷன்ல வந்தா நீங்களா யோசிச்சு இது இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கணும் ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அதுதான் நீ கத்துக்கிறது, அதுக்காக தான் சம்ம ப்ராக்டிஸ் பண்றது. ரைட்டா? கத்துக்கலாம். சம் நம்பர் 32 பாருங்களேன். 3 லிக்விட், அதாவது லிக்விட் 1 டென்சிட்டி ரோ 1, லிக்விட் 2 டென்சிட்டி ரோ 2, நடுவில் ஏதோ ஒரு ஸ்பியர் நினைக்கிறேன், சாலிட் பால், ஆமா, டென்சிட்டி ரோ 3. இது பிசிக்ஸ் படிக்கணும்னு அவசியமே இல்லை, பார்த்தாலே உனக்கு தெரியும். சார் லிக்விட் 2 ரொம்ப கீழே இருக்கு, அப்ப அதோட டென்சிட்டி ரொம்ப மேக்சிமம். ரோ 3 வந்து நடுவில் இருக்கு, அதோட டென்சிட்டி அடுத்தது. ரோ 1 தான் ரொம்ப உனக்கே நல்லா தெரியும் யாரோட டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கோ அதுதான் மிதக்கும். இப்ப தண்ணியில எண்ணெயை ஊத்துங்க, வாட்டரோட டென்சிட்டி அதிகம்,
ஆயிலோட டென்சிட்டி கம்மி. அதனாலதான் ஆயில் வந்து தண்ணியில டிசால்வ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாங்கெல்லாம் 7வது 8வது படிக்கும்போது அப்பெல்லாம் கரண்ட் நிறைய இருக்காது. இந்த டியூப் லைட்ல ஒரு விளக்கு ஒண்ணு பண்ணுவோம். ஏற்கனவே ஒரு கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன். டியூப் லைட் எடுத்துக்கிட்டு அது மேல இருக்கக்கூடிய அதை மட்டும் அதாவது ஃபியூஸ் பண்ண டியூப் லைட் அதை உடைச்சிட்டு உள்ள அந்த ஒயிட் கலர் பவுடர் இருக்கும், அதுல கொஞ்சம் மணல் கொட்டி கிளீன் பண்ணிடலாம். ஃபுல்லா அந்த டியூபோட இந்த ஹைட் வரைக்கும் வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த வாட்டர் வந்து உஜாலா கலர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். மேல கொஞ்சோண்டு கெரசின் ஊற்றினா போதும், இங்க மட்டும் திரி போட்டா அது வந்து அழகா எரியும். அப்ப தெரியாது இதோட டென்சிட்டி வேற இதோட டென்சிட்டி வேற, ரெண்டு டிசால்வ் ஆகாதுட்டு. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சது தண்ணியோட எண்ணெய் கலக்காது, அவ்வளவுதான் தெரியும். படிக்கும் போது தானே தெரியுது ரெண்டு வேற வேற டென்சிட்டின்ட்டு. இப்ப யாரோட டென்சிட்டி ரொம்ப மேக்சிமமா இருக்கோ அது கீழே இருக்கும். யாரு ஃப்ளோட் ஆவாங்க, யாருக்கு டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கோ அங்கதான் ஃப்ளோட்டிங் இருக்கும்னு கத்துக்கணும். அப்போ ரோ 1 வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும், ரோ 2 ரொம்ப அதிகமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ரோ 2, ரோ 3, ரோ 1, ஆப்ஷன் 4 ரைட்டா? ஸோ அதே மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணா எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சம் வந்து இன்னும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும்ன்ற ஐடியா இருந்தாலும் அதையும் என்கிட்ட சொல்லுங்க. சம் நம்பர் 33 பார்த்துருவோமா? சூப்பரான சம். ஒரு போட்டு, ஒரு அற்புதமான போட்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போட்டு, சரி இது தட்டு மாதிரி இருக்கு, பரவாயில்ல. இதோட லென்த் 3 மீட்டர், பிரெத் 2 மீட்டர், ஃப்ளோட்டிங் ஆன லேக். ஒரு ஏரியில ஒரு போட் வந்து மிதக்குது, அதோட லென்த் பிரெத் கொடுத்துருக்கிறதுனால ஏரியா 6 நம்மளால கெஸ் பண்ண முடியுது. லென்த் இன்ட்டு பிரெத். இந்த போட் மூழ்குது, சிங்ஸ் பை 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் வந்து போட்டு உள்ள போகுது, ஹைட்னு எடுத்துக்கலாமா? அப்ப வால்யூம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டா? நான் என்ன கொஸ்டின் படிக்கல, இங்க 3 வேல்யூ இருக்கு, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அப்ப 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1 சென்டிமீட்டர் 1 இன்ட்டு 10⁻² மீட்டர். தப்பு பண்ணாத. 2 3 6, 10⁻² மீட்டர். ஆமா சார், இது வால்யூம். மாஸ் ஆஃப் த மேன், என்ன கேட்டிருக்காங்க? மாஸ் ஆஃப் த மேன் கேட்டிருக்காங்களா? இந்த சமயம் எப்படி சார் சால்வ் பண்றது? வெயிட் ஆஃப் த மேன் ஈக்குவல் டு அப்த்ரஸ்ட். உனக்கு தெரியுதா, மேல இருந்து ஒரு பையன் உள்ள அமுக்கிறதுனால ஓட்டு உள்ள போகுது, அதுக்கு ஈக்குவலா கீழே இருந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். வெயிட்டுக்கு பதிலா m இன்ட்டு ஜி, அப்த்ரஸ்ட் mg டேஷ். மாச உடைச்சிருங்க, ஜி போயிடும், ரெண்டு பக்கம் ஜி போயிடும். அப்ப மாஸ் ஆஃப் த மேன் தான் கேட்டிருக்கான், வெயிட் ஆஃப் த மேன் கண்டுபிடிக்க சொல்லல. மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். வாட்டரோட டென்சிட்டி 10⁻3, வால்யூம் வந்து 6 இன்ட்டு 10⁻², 6 இன்ட்டு 10⁻². அப்ப 1 போயிடுச்சுன்னா 60. எங்கேயாவது 60 ஆப்ஷன் இருக்கா? சூப்பரா சால்வ் பண்ணிட்டு பாருங்க. யாருக்கா புரியாம இருக்கா? திரும்ப சொல்லணுமா? உங்களை தான் கேட்கிறேன், யாருக்காவது புரியாம இருக்கா? திரும்ப சொல்லணுமா? ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. ரைட், அதே தான். உனக்கு புரியலன்னா புரியலதான். ஸோ அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் உட்காந்துருக்கும். அதனால திருப்பி கேட்டா யாராவது சொல்லுவார் மட்டும் நினைச்சிடாது, அது ரொம்ப தப்பு, பாவமே கூட. ஒரு 25 சம் சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 15 சால்வ் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா அந்த 15ம் கரெக்டா உனக்கு வந்து சேரணும். இது ஒரு போட்டு லென்த்து 3, பிரெத்து 2, இதுல ஒரு பையன் ஏறி நிக்கிறான், அதனால 1 சென்டிமீட்டர் கீழே போகுது. என்ன கேக்குறாங்கன்னா மாஸ் ஆஃப் மேன் கேக்குறாங்க. மாஸ் ஆஃப் மேன் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, போட் சம் வந்தாலே இந்த இவன் என்ன பண்ணா, வெயிட் டவுன்ல கொடுக்குறானா, அப்ப கீழே இருந்து பயான்சி என்ன பண்ணும், அப்த்ரஸ்ட் மேல கொடுக்குமா? வெயிட் ஈக்குவல் டு அப்த்ரஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதே உள்ள மூழ்கிச்சுனா தான் அப்பேரண்ட் வெயிட். இது போட் மேல இருக்கிறதுனால நீ என்ன வெயிட் கொடுக்குறியோ அதே வெயிட் தான் கீழே இருந்து லிக்விட் உன் மேல கொடுக்கும். வெயிட் ஈக்குவல் டு அப்த்ரஸ்ட். வெயிட்டுக்கு mg, அப்த்ரஸ்ட் mg டேஷ், mg ஹோல் டேஷ் வச்சுக்கோங்க, ஜிஜி போயிடுச்சு. மாஸுக்கு இங்க வெறும் மாஸ் தான் இருக்கு, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். இது மாஸ் ஆஃப் மென், இந்த m வந்து மாஸ் ஆஃப் மேன், மென் இல்ல மேன்.
டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 10^3. வால்யூம்க்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். 10^3 லென்த் ஒரு 2 3 1 இன்ட்டு 10^-2. ஏன் சார் இங்க 10^-2 போட்டீங்க? சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர்ல ஆமா, அவ்வளவுதான். அதனால 6 இன்ட்டு 10^1. ஏன்னா 3-2 60 கிலோ இருப்பான், ரைட்டா? ஸோ 60 கேஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த போட்ல நிற்கும் பொழுது 1 சென்டிமீட்டர் உள்ள போகுது. அப்ப எப்பவுமே வெயிட் ஆஃப் த மேன் ஈக்குவல் டு அப் த்ரஸ்ட், அப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது போட் சம் வந்தா போட் மேல நின்னா, அதே ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு ஒரு பாடி உள்ள போகுது அப்படின்னா வெயிட் கீழே இருக்கும், அப் த்ரஸ்ட் மேல இருக்கும். வெயிட் கீழே இருக்கும், அப் த்ரஸ்ட். சொல்லுப்பேன். ஒன் டவுட் சார். சொல்லுப்பேன். ஆனா இந்த ஆக்சுவலி அது ஆக்சுவல் மாஸ் கிடையாது இல்லை சார். லைக் இது ஏதாவது வெயிட்டிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி எதையாவது வெயிட் பண்ணும்போது இதோட எக்ஸ்ட்ராவாக தானே சார் இருக்கும். லைக் அவனோட வெயிட், யாரோட வெயிட்? பர்சன் வெயிட். அந்த இடத்துல பர்சனோட வெயிட் கேக்குறாங்க. அந்த போட்ல பர்சனோட வெயிட். ஓகே சார். ரைட் பை. ஸோ மாஸ் ஆஃப் மேன் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த மேன் ஈக்குவல் டு அப் த்ரஸ்ட். ஃபோர்ஸ் தான் ஈக்குவேட் பண்ணணும், ஜியை கேன்சல் பண்ணிடணும், அங்கேருந்து நம்ம மாசுக்கு போயிடணும். ரைட். சம் நம்பர் ஒரே நிமிஷம் 33 முடிச்சோம் இல்லையா? பை இந்த 34 35 இந்த கான்செப்ட்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், அதனால டைம் வேஸ்ட் பண்ணல, நீ படிச்சுக்கோ. டார் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லி கொடுத்து அதையும் படிச்சுக்கோ. 39. அதே மாதிரி 34 கொடுத்துருக்கேன், 35 கொடுத்துருக்கேன், 36. இதுல எதுவும் புரியலனாலும் நைட்டு என்கிட்ட கேட்டுக்கோ. கான்செப்ட் தானே சார் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்படிலாம் விட்டுறாது. அதுலேயும் சம் கொஷின் வரதுக்கு ஞாபகம் இருக்கு. இல்லைன்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு தகவல் வந்து உங்களுக்கு தேவைப்படும். 39 சம் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்ல தவிர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளம் மாடல். நீ இதை கத்துக்கிட்டே தான் ஆகணும், கத்துக்க முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. A sphere is floating in water. வாட்டர்ல ஃப்ளோட் ஆகுது. 1/3 part is outside. 1/3 வந்து அவுட் சைட். அப்ப யாராவது சொல்லுங்க எவ்வளவு மூழ்கி இருக்கு? 2/3. அவ்வளவுதான். 3/4. 2/3 தான். 1/3 வந்து வெளில இருக்குன்னா 2/3 வந்து மூழ்கி இருக்குன்னு அர்த்தம். நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க வெளியில இருக்கிற வால்யூம் சொன்னாங்கன்னா அதை வச்சு நீங்க சம் போடக்கூடாது. மூழ்கி இருக்கிற வால்யூம் வச்சுதான் சம் போடணும். என்ன பாரு, காதுல வாங்கு. அவுட் சைட்ல இருக்கக்கூடிய வால்யூம், அதாவது வெளியில தெரியிற பார்ட்டை வச்சு சம் போடக்கூடாது. 1ல இருந்து அதை மைனஸ் பண்ணணும். 1 - 1/3. அப்ப 2/3 வச்சுதான் சம் போடணும். கொஷினை ரொம்ப நல்லா கவனி. 2-3 டைம் கத்துக் கொடுக்குறேன், புரியுற வரைக்கும் கத்துக் கொடுக்குறேன். தண்ணியில அந்த ஸ்பியரை ஃப்ளோட் பண்ணும்பொழுது 1/3 வந்து வெளில தெரியுதான். அதே லிக்விட்ல 3/4 வந்து வெளில தெரியுதான். அப்ப அந்த லிக்விடோட டென்சிட்டி எவ்வளவு? ப்ராப்ளம்னா அற்புதமான ப்ராப்ளம், நல்லா கத்துக்கலாமா? ஓகே, சரி. இந்த சமயம் எப்படி சார் சால்வ் பண்றது? ஒரே நிமிஷம். எப்பவுமே அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, வெயிட் வந்து த்ரஸ்ட் இல்ல, வெயிட்டும் த்ரஸ்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். வெயிட் ஆஃப் த ஸ்பியர், அதாவது mg, வெயிட் வந்து mg இல்ல, இதுவும் mg டேஷ் இல்ல. ஆமா சார். m ரோ இன்ட்டு வால்யூம் இன்ட்டு ஜி. ஸ்பியர்ன்றதுனால டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர், வால்யூம்க்கு வின்னே வச்சுக்கோ, இல்ல விஎஸ்ன்னு கூட எடுத்துக்கோ. இங்க த்ரஸ்ட்னா யாரோடது? லிக்விடோடது. இதையும் டென்சிட்டி ஆஃப் வாட்டர், வால்யூம் வந்து எவ்வளோ மூழ்கி இருக்கு? 2/3 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் வால்யூம். இங்க பாருங்களேன், இங்க வந்து முழுசா ஸ்பியரோட வால்யூம், இங்க எவ்வளவு மூழ்கி இருக்கு? 2/3 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் தான் மூழ்கி இருக்கு. வழக்கம் போல ஜிக்கு ஜி தான். இந்த ஜி போயிடுச்சு, இந்த வி போயிடுச்சு. டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த நுணுக்கமா கவனிக்கணும். ஆப்ஷன் பார்க்காம எந்த சம்முமே நீங்க கைய வைக்க கூடாது. ஆமா சார், எல்லா ஆப்ஷனுமே சிஜிஎஸ்ல தான் இருக்கு. நல்ல வேலை சொன்னீங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் போயிட்டு நான் 1000 kg/m3 போயிட்டு இருந்தா என் நிலைமை என்ன ஆகுது?
சிஜிஎஸ்ல இருக்கிறதுனால 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப்னு மாத்திக்கோங்க. தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப், அது எஸ்ஐ. சிஜிஎஸ் 1 கிராம். அப்ப டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 2/3 into 1. அப்ப டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிச்சா 2/3. இது ஈக்குவேஷன் 1. பஸ் ஸ்டெப் புரிஞ்சுதா? நான் முதல்ல அந்த வாட்டர்ல மூழ்கும் பொழுது அதை வச்சு போட்டிருக்கேன். இப்ப அடுத்து லிக்விடுக்கு வரலாமா? அதே மாதிரி திரும்ப எழுதுங்க. டென்சிட்டி ஆஃப் பால், ஸ்பியர், வால்யூம், கிராவிட்டி. டென்சிட்டி ஆஃப் எனி லிக்விட் 3/4 பார்ட் ஆஃப் அவுட் சைட். அப்போ 1/4 தான் மூழ்கி இருக்கு. அதே தான் வெயிட் ஈக்குவல் டு த்ரஸ்ட். இது ரெண்டு ஈக்குவேஷனா மாத்தி சம் போடணும். உங்களால உணர முடியுதுல்ல? முதல்ல வாட்டர்ல போட்டிருக்கேன், ஸ்பியர் வித் வாட்டர். ரெண்டாவது ஸ்பியர் வித் லிக்விட். அப்ப இந்த வால்யூம் போயிடுச்சு சார், ஜிக்கு ஜி போயிடுச்சு. டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஈக்குவல் டு 4 times ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர். நாம தேடி வந்தது டென்சிட்டி ஆஃப் லிக்விட தேடி வந்திருக்கோம். டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஈக்குவல் டு 4 times ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் 2/3. எங்கேயாவது 8/3 இருந்தா சரியா இருக்கும். ஆப்ஷன் 3 பாருங்க. சம் நம்பர் 39 மட்டும் செஷன் முடிஞ்சதும் ஒரு 2-3 டைம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணு. நீயா உன்னை கேட்டுக்கோ. இது வேற எந்த மெத்தட்லயும் சால்வ் பண்ண முடியாது, மேனுவல்ல தான் சால்வ் பண்ண முடியும். இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது. டைரக்டா 2 ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணிக்கணும். வாட்டர்ல இருக்கும் பொழுது, லிக்விட்ல இருக்கும்போது ரெண்டுத்துக்குமே வெயிட் ஈக்குவல் டு த்ரஸ்ட், வெயிட் ஈக்குவல் டு த்ரஸ்ட். லெஃப்ட்ல இருக்கிற வெயிட் எப்பவுமே அந்த மூழ்கிற பாடியோட தான் இருக்கணும், ஸ்பியரோட தான் இருக்கணும். ரைட்ல இருக்கிற த்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வாட்டர் வரணும், ரெண்டாவது ஈக்குவேஷன்ல லிக்விட் வரணும். கத்துக்கிட்டீங்களா? அதனால இந்த சம்ம உட்காந்து ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. சம் நம்பர் 40 கான்செப்ட் தான், நீயே பார்த்துக்கோ. பாஸ்கல்ஸ்லாம் இங்கே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். ஹைட்ராலிக் லிஃப்ட், வென்ச்சூரி மீட்டர், பெர்னாலிஸ் தியரம், ஸ்ப்ரேயர், பெர்னாலிஸ் தியரம். நீங்கள் அடிக்கக்கூடிய சென்ட் பாட்டில், பெர்னாலிஸ் தியரம். அடுத்தது ஒரு கொஸ்டின் வரப்போகுது. எதெல்லாம் ரொம்ப ஃபைன் ஹோல் வழியாக வெளில வருதோ அதெல்லாம் பெர்னாலிஸ் தியரம். 41 நான் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை, உனக்கு நல்லா தெரியும். அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் டு ஆக்சுவல் 1 - சிக்மா பை ரோ. ஆப்ஷன் 3. இந்த இடத்துல சிக்மாவுக்கு பதிலாக ரோ 1, ரோவுக்கு பதிலாக ரோ. எப்பவுமே பாடியோட டென்சிட்டி கீழே இருக்கணும், லிக்விடோட டென்சிட்டி மேலே இருக்கணும். ரைட்டா? சம் நம்பர் 42 நீ அதை பார்த்துக்கோ, எந்த லா வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. 43 பயான்ஸ் யாரா சொல்லுங்க. A body measures 5 Newton in air. 5 Newton in air actual, 2 Newton when put in water. அப்ப இது apparent. அப்ப thrust எவ்வளோ? 3 Newton. 3 Newton sir. என்ன காரணம்? apparent equal to actual minus thrust sir. அப்ப thrust வேணும்னா actual minus apparent. 5 minus 2 3. ஆக்சுவலா இதுல இருந்து நம்ம ஐடியாவை தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல apparent equal to actual minus thrustன்ற அந்த ஐடியாவை தான் நீங்க தூக்கிட்டு போனதை தவிர இந்த சம் வந்து நீட்ல வருமா, ஜேஇல வருமான்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பா வராது. அன்னைக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படி சம்ம ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் பண்ணணும். ஆனா எல்லாமே கான்செப்டுக்குள்ளதான் இருக்கும், எல்லாமே உனக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல உங்களோட மூளை நீங்க எப்படி செயல்படுறீங்கன்றது தான் உங்களோட மார்க். டீச்சர் என்ன பண்ணுவான்? பயான்சினா என்ன, த்ரஸ்ட்னா என்ன, அப்பேரண்ட் ஈக்குவல் டு ஆக்சுவல் மைனஸ் த்ரஸ்ட், இதுதான் டீச்சர் கற்றுக் கொடுப்பான். அதை அப்ளை இது 5 மார்க் எழுத வைக்கிறதா இருந்தா உன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு 4 தட்டி என்ன பண்ணலாம், 4 டைம் எழுத வச்சு அந்த டைம் எழுதி வாங்கிடுவேன். ஸ்டேட் போர்டில் வருஷம் அவ்வளோ சென்டம் போயிருக்கும் ஆதித்யாவில் இருக்கும்பொழுது. ஏன்னா அது ஸ்டேட் போர்டில் சென்டம் கொடுக்கலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஜாலி. லாஸ்ட் 2 மாதம் கொடுத்தா போதும். எங்களுக்கு தெரியும்ல எதெல்லாம் 5 மார்க், எதெல்லாம் 3 மார்க், எதெல்லாம் 2 மார்க்கு, கீ பாயிண்ட் தெரியும். இதெல்லாம் எழுதுனா ஃபுல் மார்க் கொடுத்தாகணும். எத்தனை வேல்யூஷன் போயிருக்கோம்ல. அதனால இந்த சென்டம் கொண்டு போறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விஷயத்த புரிய வச்சு ஒன்ன வேலை வாங்குறது தான் இங்க சிக்கல். ரைட்டா? ஸோ இது முழுக்க உன்னோட உழைப்பு மட்டும்தான் எவ்வளோ உனக்கு ஸ்கோர் வாங்கி தர போகுதுன்றது டீச்சர் கற்று தான் கொடுப்பாங்க. உங்க இன்ஸ்டியூட்லயும் சரி, இங்கேயும் சரி, வேற எங்கேயும் சரி. அதை அப்ளை பண்ணி
ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணுறது உன் திறமை. ஸோ 44 45 கான்செப்ட் நீ பார்த்துக்க. அதுலேயும் தெரியாது என்கிட்ட கேட்டுக்க. ரைட், டைனமிக்ஸ் போய்டுமா? டைம் வந்து சரியாக 7:30, 8க்குள்ளே ஆல்மோஸ்ட் எடுத்துரும். இனிமேல் டைனமிக்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி கொஞ்சம் ஞாபகம் வரணும். A1V1 = A2V2 ஞாபகம் வரணும். பெர்னாலிஸ் தியரம் கொஞ்சம் ஞாபகம் வரணும். வால்யூம் ஆஃப் லிக்விடுக்கு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ஞாபகம் வரணும். எல்லாரும் அதை படிங்க. அதிகமாக இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆக போகுது. வால்யூம் ஆஃப் லிக்விட் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, வால்யூம் ஆஃப் லிக்விட் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ரைட்டா? ஓகே. இப்போ கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது எனக்கு ஞாபகப்படுத்துங்க சார், ரிலேட்டிவ் டென்சிட்டியில் ஒரு ஃபார்முலா சொல்ல மறந்துட்டீங்க, அந்த ஃபார்முலா எங்களுக்கு சொல்லணும் கிளாஸ் முடிக்கும்போது. இப்போ இல்லை, 50க்கா சொல்ல. ரிலேட்டிவ் டென்சிட்டி, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ், டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு நான் ஒரு நாள் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் ப்ராப்ளம் தேடும் பொழுது வேற வேற ஃபார்முலாவும் கிடைக்குது. ஆனால் அது எப்பயாவது அந்த ப்ராப்ளத்துல தான் கிடைக்க தவிர புக்கில் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்ல மறந்துட்டேன். ரைட், டேட்டா எடுங்க. சம் நம்பர் 47. 2 வாட்டர் பைப்பு PQ டயாமீட்டர். எப்பெல்லாம் டயாமீட்டர்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ரேடியஸ் ஞாபகம் வந்துடும். பியோட ரேடியஸ் எல்லாரும் எழுதுங்க, உங்க நோட்ல எழுதுங்க. RP 1 × 10⁻². ஏன்னா உனக்கு தெரியும் டயாமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ். அப்ப 2/2 1. RQ 2 × 10⁻². சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. The velocity of water flowing pipe P. Velocity of flow கேட்குறாங்க, Pல கேட்குறாங்க. எத்தனை டைம் ஆஃப் Q? ஆப்ஷன் பார்த்துக்கோ. அவங்க Q ஒன்று கொடுக்கல. வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் அட் P வந்து 4 டைம்ஸாக இருக்கலாம், 2 டைம்ஸாக இருக்கலாம், 1/2 இருக்கலாம், 1/4 இருக்கலாம். எப்பெல்லாம் வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ, எப்பெல்லாம் டயாமீட்டர், ரேடியஸ், வெலாசிட்டின்ற வார்த்தைகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதோ அப்பெல்லாம் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஒன்று கேட்காமலே உள்ள வந்துடும். ஏன்னா சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா வால்யூம் சேம்னு நேற்று தான் கற்றுக் கொடுத்தேன். 2 pipes are connected in series. Volume of liquid same. அப்போ வால்யூம் ஆஃப் லிக்விட் சேம்னா A1V1 = A2V2. இந்த பேஜ் எனக்கு பத்தாது, அந்த பேஜுக்கு நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் நல்லா கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. டேட்டா கேட்கும்போது சொல்லுங்க. RP எவ்வளோ, RQ எவ்வளோன்னு சொல்லுங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ப்ராப்ளம் சால்விங் தான் செம்ம ஜாலியாக இருக்கும். வால்யூம் சேம். எப்போ சார் வால்யூம் சேமு? when 2 pipes are connected in series. எப்போ சார் ப்ரெஷர் சேமு? when 2 pipes are connected in parallel. இது எங்க கற்றுக் கொடுத்தேன்? பெர்னாலிஸ் தியரத்தோட அப்ளிகேஷன்ல இல்லை, பாய்ஸ்லிஸ் ஈக்குவேஷன்ல சொல்லி கொடுத்தேன். பாய்ஸ்லிஸ் ஈக்குவேஷன் πpr⁴/8 ηL கற்றுக் கொடுத்தேன். வால்யூம் சேம் அப்படின்னா A1V1 = A2V2. அப்ப நமக்கு புரியுற மாதிரி APVP = AQVQ. ஏரியாவுக்கு பதிலாக πr², πrp² VP, πrq² VQ. பையும் சண்டை போட்டுக்குச்சு. VP தான் எனக்கு வேணும். VP வேணும்னா RQ² RP² × VQ. இனி உன்னோட வேலை. RQ எவ்வளவு சொன்னேன்? 2 × 10⁻². அவ்வளவுதான். அப்ப ஸ்கொயர்ன்றதுனால 4. RP² 1 நினைக்கிறேன். 1 × 10⁻⁴. 1 × 10⁻², சார். அப்ப ஸ்கொயர் ஆயிடுச்சு, அதனால 4 ஆயிடுச்சு. அப்ப VP = 4 டைம்ஸ் ஆஃப் VQ. 4 times of VQ, sir. அவ்வளவுதான் சார் ரூட் சார் யார் VP ஸ்கொயரா தானே சார்? ஏய், எங்கடா அங்க VP² இருக்கு? ரேடியஸ் தானே ஸ்கொயர். ஓகே சார். ராம்கோகுல் இங்க பாரு, ஏரியாவை தான் உடைச்சிருக்க πr². வெலாசிட்டியா தான்டா இருக்கு. ஓகே சார். ரைட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரைட் பரவாயில்ல, கத்துக்கிறது நல்லது. திரும்ப தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஸ்கொயரு, கியூபு இல்ல ரூட்டு இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஏரியாவை தான் இங்க உடைச்சிருக்கோம். ரைட்டா? சம் எக்ஸ்ட்ரானரி பாத்துக்க. இதே மாதிரி சம் நிறைய இருக்க போகுது. ரைட். ஸோ ரொம்ப பிடிச்ச சம் நம்பர் 47. சூப்பரா இருக்கும் பாருங்களேன். சம் நம்பர் 47. ஒரே நிமிஷம். ஓகே. A cylindrical tube of spray pump. இந்த செடிக்கெல்லாம் தண்ணி அடிப்பீங்களே, புஸ்கு புஸ்குன்னு ஒன்று அடிக்கும்ல ஒரு சவுண்டு, அது என்னங்க சார் புஸ்கு புஸ்குன்னு ஏரியா? அது என் பாப்பா வச்சிருக்கு.
அது எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொன்னா அது புஷ்கு புஷ்குன்னு ஒரு வார்த்தை சொல்லும், அதனால அதே என்கிட்ட ஓட்டிச்சு. ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் ஸ்ப்ரே பம்ப் ஹாஸ் அ ரேடியஸ் ஆர். ரேடியஸ் கேபிட்டல் ஆர் வந்து அந்த பம்போட ரேடியஸ். அதுல நிறைய சின்ன சின்ன ஃபைன் ஹோல்ஸ் இருக்கு, n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஈச் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஸ்பீட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் இந்த டியூப் வந்து v. அப்ப ஹோலோடது எவ்வளோ? டியூபோடது வியா இருந்தா ஹோலோடது எவ்வளோ? என்னென்ன வேலை கட்டுறாங்க பாரு, எவ்வளவு சூப்பரான சம் இல்ல? சம்மெல்லாம் ஒரு டைம் படிச்சுக்கோ. ஒரு ஸ்ப்ரே பம்பு, அதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஸ்ப்ரே பண்றீங்க, n ஃபைன் ஹோல் வழியா நிறைய லிக்விட் வந்து ஸ்ப்ரே ஆகுது. அந்த ஒரு ஹோலோட ரேடியஸ் ஆர். பம்போட வெலாசிட்டி வியா இருந்தா அந்த ஹோல் வழியா வரக்கூடிய வெலாசிட்டி என்னவா இருக்கும்? பத்துருவோமா? இங்க வாங்களேன், நம்ம அங்க போயிட்டு வருவோமா? இது கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கத்துக்கணும். வால்யூம் ஆஃப் லிக்விட் சேம் சார். வால்யூம் ஆஃப் லிக்விட் சேம். இப்ப நீங்க எவ்வளோ லிக்விட் நீங்க ப்ரெஸ் பண்றீங்களோ அதே தானே வெளிலையும் வரும். இப்போ வால்யூம் ஆஃப் லிக்விட் சேம். இது டியூபோடது, இது ஹோலோடது. ஆனா இங்க n டைம் இருக்குல்ல, n ஹோல்ஸ் இருக்கு. கரெக்டா? இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி வச்சு தான் சால்வ் பண்ணணுமா? எப்பெல்லாம் லிக்விட் ஃப்ளோ பத்தி பேசுறீங்களோ, எப்பெல்லாம் வெலாசிட்டி பத்தி பேசுறீங்களோ, ஏரியா பத்தி பேசுறீங்களோ, அப்பெல்லாம் யார் வந்துருவா? ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி வந்துருமா? AV ஈக்குவல் டு AV. இதானே A1 V1 ஈக்குவல் டு A2 V2. டியூபு டியூபு, ஹோலு ஹோலு. தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு தெளிவா இந்த மாதிரி பண்ணிக்கணும். 1 2 போட்டீங்கன்னா குழப்பிப்பீங்க. டியூபு ஹோலு. ஏரியா ஆஃப் த டியூப் பை ஆர் ஸ்கொயர். ஆமா சார், டியூபோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். வெலாசிட்டி ஆஃப் டியூப் அவங்களே கொடுத்துருக்காங்க v. ஏரியா ஆஃப் ஹோல் எப்படி சார் எழுதுறது? n ஃபைன் ஹோல். பாருங்க, அந்த டியூப்ல n ஃபைன் ஹோல் இருக்கா? அப்ப n இன்ட்டு ஒரு ஹோலோட ஏரியா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இங்க வெலாசிட்டி ஹோல் தெரியுதா என்ன பண்றேன்ட்டு? இந்த பை ஆர் ஸ்கொயர் தான் இங்க n இன்ட்டு பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கரெக்ட் தானே? இப்ப இதோட ஏரியா எவ்வளோ? 10. 10 ஹோல் இருக்கு, 1. அப்ப n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பைக்கு பை தான், n அப்படியே இருக்கட்டும். அவங்க வெலாசிட்டி ஆஃப் ஹோல் கேட்டிருக்காங்க. அப்ப வெலாசிட்டி ஆஃப் ஹோல் வேணும்னா vr ஸ்கொயர் பை n இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது வந்து நியூமரிக்கல் வந்து ப்ராப்ளம் சால்விங்ல நம்பரா கொடுக்கல, ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்து அந்த கான்செப்ட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்மும் ரெடியா இருக்கணும். A1 V1 ஈக்குவல் டு A2 V2 ரொம்ப அழகா கத்துக்கணும். ரைட்டா? ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. v r ஸ்கொயர் இல்லைனா v பை n r பை r ஹோல் ஸ்கொயர் இப்படி கூட சொல்லலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. என்ன ஆப்ஷன் பை? இந்த ஆப்ஷனு ஆப்ஷன் 4 பை ஆப்ஷன் 4. ஓகே, சம் நம்பர் 48. உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கத்து கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு வந்த சம் இது. அப்படின்னு சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம் இருக்கு. பாத்துருவோமா? இதுல எப்படி டேட்டா எடுக்கணும்? டேட்டா எடுக்கிறதே ஒரு திறமை தான். இது வாட்டர் ஃப்ரம் எ டேப். வாட்டர் ஃப்ரம் எ டேப் emerges vertically downward with initial speed. இங்க வரக்கூடிய அந்த ஸ்பீடு 1.0 மீட்டர் per செகண்ட். ஆமா சார். இதே இடத்துல ஏரியா 10 பவர் -4. அப்ப இதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இல்ல, வெலாசிட்டி இருக்கு, ஏரியா இருக்கு. அப்ப A1 V1 ஈக்குவல் டு A2 V2 வச்சு தான் சம்ம போட போறோம். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க வாங்கல, இனிமேல் தான் சிக்கலே ஆரம்பிக்க போகுது. அசியூம் தட் கடைசி வரைக்கும் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். இந்த டேப் ஃபுல் எண்ட் வர்ற வரைக்கும் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர். ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர்னா இப்போ நீங்கள் பக்கெட்டில் தண்ணி திறந்து விடுங்களேன். அப்படியே இந்த தண்ணியை பாருங்க. இந்த தண்ணியை பாருங்கன்னு சொல்லும் போது டேப்போட ஸ்டார்டிங்ல இருந்து பக்கெட்டோட எண்ட்ல விழற வரைக்கும் அந்த காட்சி உங்க கண்ணு முன்னாடி இப்போ வந்து போகணும். த ஃப்ளோ இஸ் ஸ்டெடி. ஆமா சார், ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, பிரச்சனை இல்லை. கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரீம்
0.15 மீட்டர்ல கீழே இந்த இடத்துல கேக்குறாங்க, இந்த ஹைட்ல. ஒரு விஷயம் எல்லாரும் யோசிச்சிங்களா? இங்க A1 தான் இருக்கு, V1 தான் இருக்கு, A2வும் இல்ல, V2வும் இல்ல. ஆனா ஹைட் மட்டும் இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க? இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு படிச்சதுமே இது A2 நினைச்சிருப்பீங்க. ஆனா பக்கத்துல ஒரு மீட்டர் இருக்கு பாத்தீங்களா? அவங்க எங்கேயாவது ஹைட்டுன்னு கொடுக்கல, பிலோன்னு கொடுத்துருக்காங்க. கொஷினை ரீட் பண்ணும் பொழுதுதான் அவ்வளோ கவனமா இருக்கணும். 200% ரொம்ப ஷார்ப்பா கொஷினை படிக்கணும். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியான உடனே 0.15 A2 சார், V2 நீ என்ன பண்ணுவேன்? A1 இருக்கு, V1 இருக்கு, A2 இருக்கு, சூப்பரா V2 கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் நினைச்சிருவேன். அதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. டேட்டா இப்போ நான் சொல்ற டேட்டா அப்படியே பக்கத்தில் ஒரு நோட்ல எழுதிக்கோ. நான் கேட்கும்போது சொல்லி நான் அந்த பேஜ் போறேன். எல்லாரும் A1 எழுதிக்கோ 10⁻⁻⁴, V1 எழுதிக்கோ 1, ஹைட் எழுதிக்கோ 0.15. எழுதிங்களா? ஓகே, இங்க வாங்க. ஒரே நிமிஷம். ரைட் பை. ஸோ A1 B1 ஈக்குவல் டு A2 V2. A1 இருக்கு, V1 இருக்கு, ஆனா A2 இல்ல, V2 இல்ல. இந்த வெலாசிட்டிக்கு நாங்க என்ன சார் பண்றது? மறுபடியும் பெர்னாலிஸ் தியரம் யூஸ் பண்ணணும். யோசிச்சு பாரு, டேப்போட மேல பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். இப்ப டேப்ல தண்ணி ஸ்டார்ட் ஆகுது இல்ல, இங்க பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம், ஏன்னா ஹைட்ல இருக்கு. பொட்டென்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் நேத்து தான் கத்து கொடுத்த ρGH ஞாபகம் இருக்கா? கீழே வரும்பொழுது இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். அப்ப இங்க டோட்டல் எனர்ஜி பொட்டென்ஷியல் பிளஸ் 0, இங்க டோட்டல் எனர்ஜி half ρV² பிளஸ் 0. உங்களால உணர முடியுதா? எப்பவுமே இந்த டேப் சம் வரும்பொழுது டேப்போட ஸ்டார்டிங்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். நம்ம எப்பவுமே பொட்டென்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் தான் யோசிக்கணும். ஏன்னா இங்க வால்யூம் தான் சேம். A1 V1 ஈக்குவல் டு A2 V2. விழும்பொழுது half ρV². அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபைனல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும், V2 கண்டுபிடிக்கணும். அப்ப நான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போடணும். ρGH ஈக்குவல் டு half ρV². ரோக்கு ரோ போயிடுச்சு. அப்ப V2² ஈக்குவல் டு 2GH. V2 வேணும்னா √2GH. இதே தான் ஃப்ரீ ஃபால் என்ன படிச்சீங்க? ஒரு பாடி மேல இருந்து கீழே விழும்போது ஃபைனல் வெலாசிட்டி √2GH. 1 டைமென்ஷன்ல தானே படிச்சீங்க. இங்க H கரெக்டா 2 மீட்டர்னு கொடுத்து, அதாவது H வந்து மேல 0. எவ்வளவு கொடுத்துறேன்? H எவ்வளவு கொடுத்துறேன்? 0.15 மீட்டர். ரைட்டா? 0.15ன்னு போட்ட ஆன்சர் வரல, நீங்க 2ன்னு வச்சுக்கோங்க. 0.2, அதாவது 0.15 போட்டா ஆப்ஷன்ல அந்த ஆன்சர் இல்லை. நான் அதனால நம்ம வந்து 0.2ன்னு அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க 0.2ன்னு அதை கொடுத்துருக்கணும். நீ ஒன்று பண்ண, அந்த கொஷின்ல இருக்கிற 0.15 அடிச்சிருங்க, 0.2 மாத்திக்கோங்க. 0.2ல தான் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப V2 ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாடுல ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இப்படி கூட சொல்லி சமாளிக்கலாம், பட் அப்படி சமாளிக்க எனக்கு மனசு இல்லை. 0.15 0.2ன்னு எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஆக்சுவலா 0. வச்சு சால்வ் பண்ணாதான் ஆன்சர் அங்க இருக்கு, ஆப்ஷன்ல இருக்கு. 0.15 வச்சு சால்வ் பண்ணா ஆன்சர் வருது, அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இல்லை. ஸோ அதனால 0.2ன்னு வச்சுக்கோங்கன்னு நானே சொல்றேன். இப்போ 2 × 10 × 0.2 ஆன்சர் 2 தானே. இப்போ A1 V1 ஈக்குவல் டு A2 V2. சொல்ல சார் U வேல்யூ 1 இருக்குல்ல சார்? புரியல. U வேல்யூ 1 இருக்குல்ல சார்? அது V1 தானே, மேல டேப்போட ஸ்டார்டிங்ல தானே. ஆமா சார். V² - U² ஈக்குவல்ஸ் 2AS போட்டா 2 கரெக்டா வருது சார். இப்படி சொல்லலாம். V² ஈக்குவல் டு U² பிளஸ் 2GH. ஆமா சார். ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் நல்லா தான் யோசிச்சிருக்கு. U வந்து 1 ஆமா சார். 2 × H × 1.5 1 3 4 கலக்கிட்ட போ 2. இப்படி யோசிச்சலாம். அப்ப நான் தான் 0.15 2ன்னு வச்சு போடலாம்னு யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல சார் ஆனா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் நமக்கு எப்படி சார் தெரியும்? அது
புரியல. ஆனா இது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல அதான் அந்த வாட்டர் வருதுன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்? இது வேலிட் ஒன்லி அட் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தானே? கொஷின்ல ஒரே நிமிஷம் கொஷின் எடுத்துக்கிறேன். இந்த சம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு இல்லையா நமக்கு. சார் சொல்லுமா. அது 2 into 10 into 1.5 வந்து 30 தான் சார் வரும். ஆமாண்டா, 30க்கு ரூட் எடுத்தா ஒரு ஆன்சர் வரும். ஃப்ராக்ஷன்ல அது அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லையேங்க. நான் 0.15 வச்சு ஆஃப்டர்நூன் சால்வ் பண்ணி பார்த்தேனே, ஆன்சர் இல்லாதனால தான் சரி 2 வச்சு போடுவேன், 2 வச்சு போட்டேன். இல்ல ஒரே நிமிஷம். இங்க எங்கேயாவது ஆக்சலரேஷன் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தானே? ஆமா பை இப்படி யோசிங்களேன். இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு தெரியலன்னா உங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. இப்போ என்னன்னா ஏரியா இங்க சேஞ்ச் ஆகுது, அப்போ ஃபோர்ஸ் தான் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸுக்கு எம்ஏ, ஏ தான் கான்ஸ்டன்ட். அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்ன்றனால வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல யூஸ் பண்ணலாம் தானே? அப்போ யூஸ் பண்றதா இருந்தா ஃபைனல் லாஸ்ட் வந்து 2ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? ரைட். ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நன்றி. அடுத்தது சமக்கு போயிடலாமா? எஸ் சார். ஒரே நிமிஷம். a1 v1 equal to a2 v2. a1 எவ்வளவு? 10 power minus 4. v1 1, a2 தெரியாது, v2 2. அப்ப a2 வேணும்னா 0.5 into 10 power minus 4, 5 into 10 power minus 5. ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. எஸ் சார். ரைட். 5 into 10 power minus 5. தேர்ட் ஆப்ஷன். ரைட். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 0.15 இங்கே ஆன்சர் இல்லை, அதை 0.2ன்னு வச்சு சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். பட் இன்னும் நுணுக்கமாக உங்களில் ஒருத்தர் யோசிச்சிருக்கீங்க. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அதனால ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அதனால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ கண்டிப்பாக இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம். இனிஷியல் வெலாசிட்டி மேலே இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் 2as வச்சுக்கலாம். அங்கேருந்து சால்வ் பண்ணால் ஃபைனல் வெலாசிட்டி 2 வருது. அங்கேருந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டிக்கு போனால் a1 v1 equal to a2 v2. எடுத்துக்கிட்டீங்களா? பஸ் சம் நம்பர் 49 ஆப்ஷன் 1. என்ன காரணம்னா ஏரியா பெருசா இருந்தா ப்ரெஷர் பெருசா இருக்கும், ஏரியா கம்மியா இருந்தா ப்ரெஷர் கம்மியா இருக்கும், அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் தியரம் படி. அப்ப ஏரியா அதிகமா இருக்கிறதுனால ப்ரெஷர் இங்க அதிகமா இருக்கு, ஏரியா கம்மியாகிறதுனால போக போக ப்ரெஷர் கம்மியாகுது. ரைட்டா? ஏன்னா p பிளஸ் half rho v ஸ்கொயர் பிளஸ் rho gh equal to கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் a1 v1 equal to a2 v2. a is inversely proportional to velocity. velocity inversely proportional to pressure. ஏன்னா இங்க v இங்க இருக்கு, இந்த p அந்த பக்கம் போச்சுன்னா inversely proportional. அப்ப v கம்மியானா a அதிகமாகும், a அதிகமானா p அதிகமாகும். அதனாலதான் நான் உன்கிட்ட டைரக்டா ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், பா எங்கெல்லாம் ஏரியா பெருசா இருக்கோ அங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கு. இனிஷியலா ஏரியா பெருசா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஃபைனலா ஏரியா கம்மியா இருக்கு, ப்ரெஷர் கம்மியா இருக்கு. இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கும் வாய்ப்பே இல்லை. இது அப்படியே உல்டா பண்ணி போட்டிருக்காங்க, தப்பு. தெரியுதா? அப்ப இந்த சம்ல இருந்து நீங்க என்ன தகவல் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போ ஏரியா அதிகமா இருந்தா ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? அடுத்தது சம் நம்பர் 49. 68 முடிச்சலான்னு பார்த்தேன், பரவாயில்ல. ஓகே. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பெர்னாலிஸ் தியரத்துக்குள்ளார நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ டக்கு டக்குன்னு எவ்வளோ சம் முடியுமோ பாருங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம். 50. A tank of height 5 meter full of water. வழக்கம் போல ஒரு டேங்கு 5 மீட்டர் ஹைட். There is a hole of cross sectional area 1 centimeter square in the bottom. The initial volume of water that will come out from this hole per second. Volume of water come out from this hole per second. ஒரு செகண்ட்ல எவ்வளோ வால்யூம் இருக்கக்கூடிய லிக்விட் என்டர் ஆகும். இதே டேங்கை எம்டி பண்ணணும்னு சொல்லி தான் நீ என்ன ஃபார்முலா சொல்லுவ? a0 by a into root of 2g. ஒழுங்கா பார்த்து சொல்லு. a0 by a-வா a by a0? A by சரி a by a0. a by a0. இல்ல a வந்து ஏரியா ஆஃப் த டேங்க், a0 வந்து ஏரியா ஆஃப் த ஆரிஃபிஸ். ஆனா இந்த கொஸ்டின் அது இல்ல. நீ உடனே டேங்கோட பாட்டத்துல வந்து ஹோலை போட்டிருக்கான், எவ்வளவு சீக்கிரமா தண்ணி வெளில போயிடும், அந்த சமம் உங்களுக்கு கேட்கல. எவ்வளவு கேட்கறாங்க? ஒரு செகண்டுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வெளில வரும்? கேள்வி புரியுதா உங்களுக்கு? ஒரு செகண்டுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வெளில வரும்? அசால்ட்டா போடலாம்.
வால்யூம் வேணும்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. எங்க படிச்சோம்? ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியில. ஏரியா கொடுத்துருக்காங்க 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. நம்ம இஷ்டத்துக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கிறதுனால -4 மீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டருக்கு தான் 10⁻², ஸ்கொயருக்கு 10⁻4. வெலாசிட்டி கொடுக்கவே இல்லையே சார். வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளெக்ஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? √2gh. √2gh. ஏன் இங்க நீங்க ஃபுல் ஹைட் எடுத்துக்கிட்டீங்க? யாரா சொல்லுங்க, ஏன் இங்க ஃபுல் ஹைட் எடுத்துக்கிட்டேன்? ஏன்னா அந்த ஹோல் பாட்டம்ல அவ்வளவுதான். டோட்டல் கண்டெய்னரோட ஹைட்டோட எண்ட்ல தான் அந்த ஹோல் இருக்கு. ஒருவேளை நடுவில் ஏதாவது ஹோல் இருந்ததுன்னா நான் சர்ஃபேஸ்ல இருந்து அந்த ஹைட்டை தான் எடுத்துக்கணும், டைமுக்கு தான் ரிமைனிங் எடுத்துக்கணும். அப்போ 1 × 10⁻4, 2 × 10, ஹைட் ஒரு 5 அப்ப ஓகே. 2 10 100 10, 10 × 10⁻4, 10⁻3 எங்கேயாவது இருந்தா ரைட்டு, இல்லை இந்த ஆப்ஷன்ல 10 × 10⁻4 இருந்தா ரைட்டு. ஆப்ஷன் 1 இங்க ரொம்ப ரைட்டு. கத்துக்கிட்டீங்களா? சம் நம்பர் 51. இந்த சம்மோட முடிச்சிடுறேன், மீதி சம்ம நான் அப்புறமா கற்றுக் கொடுக்குறேன். The pressure of water in water pipe when tap is opened and closed. ஓப்பன்ல இருக்கும் பொழுது pressure open 3 × 10⁵. pressure closed 3.5 × 10⁵. ஸோ க்ளோஸ்டு தான் அதிகமாக இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் இது ஓப்பன்ல, வெலாசிட்டி ஆஃப் ஓப்பன் கேட்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் க்ளோஸ்ட் எவ்வளோன்னு யாரா சொல்லு? ஏன் உனக்கு தான் தெரியுமே, க்ளோஸ் பண்ணா எப்படி வரும்? நேற்று பெர்னாலிஸ் தியரம் ஞாபகம் இருக்கா? P1 - P2 = ½ ρ v2² - v1² கற்றுக் கொடுத்தேன். எப்ப? ஹைட்டு சேமா இருக்கும் பொழுது. P1 - P2 = ½ ρ v2² - v1². இங்க முதல்ல 1 வரணும், வெலாசிட்டியில முதல்ல 2 வரணும். ப்ரெஷர் 1 முதல்ல க்ளோஸ் பண்ணியிருக்கும் பொழுது, க்ளோஸ் ஓப்பன், அப்ப ரெண்டு மைனஸ் பண்ணிக்கோ. 0.5 × 10⁵ 1/2. ஸோ அது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 10⁻3 எடுத்துக்கலாமா? வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் அவங்க v2² தான் கேட்குறாங்க, v1² தான் 0. சப்ஸ்டிடியூஷன் கரெக்டாக புரிஞ்சிச்சா? க்ளோஸ்டு மைனஸ் ஓப்பனு 0.5. இந்த 1/2 இந்த 1/2 போய் சேர்ந்துருச்சு. 10⁻3க்கு 10⁻5 10⁻2 ஆயிடுச்சு. அப்போ v2² = 100 ஆயிருந்தா v2 = 10 இருக்கும். ஆப்ஷன் 1. சூப்பரான சம்பாரு. இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? க்ளோஸா இருக்கும் பொழுது வெலாசிட்டி 0, ஓப்பனா இருக்கும்போது கேட்குறாங்க. பெர்னாலிஸ் தியரம் வச்சு போடணும். பெர்னாலிஸ் தியரம் நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன்? P + ρgh + ½ ρv² ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப P1 + ρgh1 + ½ ρv1² = P2 + ρgh2 + ½ ρv2². ஹைட் சேம்ன்றதுனால இங்க ஹைட் வரக்கூடாது. P1 + ½ ρv1² = P2 + ½ ρv2². P1 - P2 தான் நான் வந்துட்டு படிச்சு சொன்ன அப்பயே ப்ரெஷர் 1 தான் ஜாஸ்தியா இருக்கும், ப்ரெஷர் 2 வந்து கம்மியா இருக்கும். முதல்ல க்ளோஸ்ல இருக்கும்போது ப்ரெஷர், ஓப்பன்ல இருக்கும்போது ப்ரெஷர். க்ளோஸ்ல இருக்கிற ப்ரெஷர் தான் அதிகமா இருக்கு, அது உனக்கே தெரியும். ஓப்பன்ல விட்டா ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஸோ ரெண்டு கவனமா கவனி. அதனாலதான் 1 2 போட்டு காமிச்சேன். முதல்ல இங்க 1 வந்துச்சுன்னா ரைட் சைட்ல v2² ஃபர்ஸ்ட் வரணும், -v1². ரைட்டா? ரைட். அடுத்தது ஒரே நிமிஷம், இன்னும் 7:55 இல்லையா? உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல சொன்னா அதை நானே சொல்லிக்கிறேன். டென்சிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்லி கொடுத்தேன். இதுக்கு இன்னைக்கு இன்னொரு ஃபார்முலா பார்த்தேன். வெயிட் ஆஃப் த பாடி ஏர், வெயிட் ஆஃப் த பாடி ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் த பாடி வாட்டர். இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்றேன். ஏர்ல வெயிட் ஒரு 210, இது ஏதோ ஒரு சம்மு தான் பார்த்தேன். ஏர்ல வெயிட் ஒரு 210, வாட்டர்ல ஒரு 180. அப்ப 210/37. இப்ப ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் டு 7. அப்ப டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 7.
அப்போ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 7000. புரியுதா உங்களுக்கு? டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா டென்சிட்டி தராமல் வெயிட் கொடுக்குறாங்க. ஒரு பாடியை வெயிட் போடுறேன், ஏரில் 210 kg, வாட்டரில் 180 kg. அப்படின்னா அந்த பாடியோட டென்சிட்டி என்னவா இருக்குன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாரும் இந்த ஃபார்முலா இங்கே பக்கத்தில் நோட்டில் எழுதி வச்சுக்கோ. இது சம் நம்பர் 37. உட்காந்து சால்வ் பண்ணி பாரு. செக்ஷன் 7 37. weight of the body in air by weight of the body in air minus weight of the body in water. சால்வ் பண்ண ரிலேட்டிவ் டென்சிட்டி. எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடு. இது எங்கேருந்து எப்படி இழுத்துட்டு வந்தாங்கன்றது ராத்திரியை உட்காந்து கண்டுபிடிச்சிடுறேன். இது நான் படிச்சிருக்கேன், உனக்கு சொல்லி கொடுத்துதான். டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான். பட் இது கீழே வந்து WA மைனஸ் WW. ஏன் வந்து ஏர்ல இருந்து வாட்டரை மைனஸ் பண்ணுறேன்? ஒருவேளை த்ரஸ்டாக இருக்குமான்னு யோசிக்கிறேன். ரைட்டா? ஸோ முடிஞ்சுன்னா இது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்து செக் பண்ணி யாருக்காவது சீக்கிரம் கிடச்சிச்சின்னா ஒன்று குரூப்லேயே போஸ்ட் பண்ணி விட்டுரு, இல்லைன்னா எனக்குமே சொல்லி கொடுத்துரு. ரைட்டா? ரைட்.